வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்றார் பாரதியார். ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை சத்தியம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றும் முழங்கினார். இந்த அனைத்து கருத்துக்களையும் ஒரே பாடலாக இணைத்து மதிவிருந்து படைத்துள்ளார் நம் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிதை தொகுப்பில். என்ன அற்புதம்! சிறிது சிந்திப்போமா? குலமுதலாய் பேதங்கள் கொள்ளும் நிலை மாற்றி பலரும் கூடி உழைத்து பகிர்ந்து உண்டு வாழ்ந்திடுவோம். உலகில் பிறந்திட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நில உலகம் சொந்தம் என்ற நீதி நிலை நாட்டிடுவோம். இதுவே அந்த கவிதை. கருவான நாதவிந்தில் ஜாதி ஏது, குலபேதமற்று கற்பனையால் நாம் மிரண்டு பேசுகின்றோம். வரும் நாளில் கல்வியோடு பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றால் ஜாதியெல்லாம் ஒளிந்திடாதோ என்று நம்மை சிந்திக்க வைக்கின்றார் நம் அருட்தந்தை. பொருள்துறை சீர்கேட்டால்தான் சாதியான பேதம், குலபேதம் ஏற்பட்டுள்ளது. சூழ்ந்துள்ள தொல்லைகட்கு மூலம் எது என்றால் பொருளாதார ஏற்றத்தாழ்வால் ஏற்பட்டுள்ள குலபேதமே ஆகும். தீர்வு என்ன? பொருள்துறையில் நிறைவு கண்டால் ஓருலக கூட்டாட்சி அமைந்தால் வல்லாரும் மாட்டாரும் வள வாழ்வு பெற்று இனிதாய் வாழ்வர். அறிவு வழி வாழ்வு அமைந்தால் குலபேதம் மாறி இஞ்ஞாலம் முழுவதும் இனிமை ஏற்றமுறும். திருப்பாவையில் ஆண்டாள் குலபேதம் இல்லாத நிலைமையினை படம் பிடித்து காட்டுகின்றார். பெற்றும் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது, எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். ஆண்நிலைகள் மேய்த்து வாழும் இடையர் குலத்தில் நீ பிறந்ததால் குலபேதம் கடந்தவன் நீ என்பது தெளிவாகிறது. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தில் பிறந்த நாங்கள் உன்னை பிரானாக பெற்றதால் புண்ணியம் அடைந்தோம். குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, குலபேதமற்றவனே, உன்னோடு உறவாக என்றும் மகிழ்வுடன் வாழ வழி செய்வதே நீ எங்களுக்கு தரும் பெரும் பரிசில் ஆகும் என்று பாடியுள்ளார். ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் ஜாதி தெரிவதுண்டோ என்கிறார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றான் கீதையிலே கண்ணான். அப்பொழுது குலபேதம் எங்கிருந்து வந்தது? இறைவனை கோதில் குலத்தரன் என்று பாடுகின்றார் மாணிக்கவாசகர். குற்றமற்ற குலத்தவனான அரண் என்று அர்த்தம். அதாவது குலபேதம் அற்றவன். கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை. குற்றமற்ற குலத்தவனான இறைவனின் குலத்தோன்றல்கள்தானே மனிதர்கள். குலபேதம் மனிதனால்தான் உருவாக்கப்பட்டது. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற பாரதியாரின் எண்ண வழியில் நம் அருட்தந்தையின் குலபேதம் ஒழிய வேண்டும் என்ற எண்ணத்தில் மலர்ந்ததே ஒரு நிரந்தர தீர்வு. அதுவே அனைவரது வாழ்க்கைக்கும் தேவையான பொருட்களை பொதுவுடைமை ஆக்குதல் என்பது ஆகும். உலகிலுள்ள அனைவரும் பொருளாதார நிறைவு பெற்றால் வர்ணபேதம் மறந்து பொதுத்தொண்டில் மனம் ஈடுபடும் என்கின்றார். ஒரு புதுமையான கருத்தை தருகின்றார். சமுதாயமே குழந்தை வளர்ப்பதனை ஏற்றால் தரம் பிரித்து பார்க்கும் சாதி பரம்பரை சடங்கேன் என்று நம்மளை வினவுகின்றார். குலபேதமற்ற சமுதாயம் உருவாக வேண்டுமானால் நம் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டுள்ள பற்றற்ற குடும்ப சமூக வாழ்க்கையை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். இனம், ஜாதி, தேசம், மொழி, மதம் பற்றற்று இயற்கை அமைப்பு, அறிவு நிலை அறிந்து அனைவரும் மனித இனம், மனித குலம் என்ற நினைவில் தொண்டாற்றி பிறர் துன்பம் தீர்க்கும் புனித உள்ளம் கொண்டோர் புவி மீது அதிகரித்தால் குலமுதலாய் பேதங்கள் மறைந்துவிடும். மனவளக்கலை அன்பர்கள் அனைவரும் வேதாத்திரிய திட்டத்தை செயல்படுத்தினால் குலபேதம் நிச்சயம் மறைந்து உலகம் உய்யும்.
நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.